இந்த ஷேப் ஒரு ராம்பஸ். இதுல இருக்கிற இந்த ஆங்கிள் சி கேக்குறாங்க. ராம்பஸோட ப்ராப்பர்ட்டி என்னது? எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும். இந்த அக்யூட் ஆங்கிள் இந்த அக்யூட் ஆங்கிளுக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த அப்டியூஸ் ஆங்கிள் இந்த அப்டியூஸ் ஆங்கிளுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த சியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து 52ன்னு தெரிஞ்சிருச்சு. பட் சியோட வேல்யூ என்னவா இருக்கும்? மறுபடியும் நம்ம குவாட்ரிலேட்டரல் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி எடுத்துப்போம். குவாட்ரிலேட்டரல்ல 4 angles together form 360 degree இல்லையா? CD. So A plus B plus C plus D என்ன வரும்? Always 360 degree. ஸோ நான் என்ன பண்ண போறேன்? 52யும் 52யும் ஆட் பண்ண போறேன். 52 52 ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணும்போது 104 கிடைக்குது. இதை 360 டிகிரியிலேருந்து சப்ராக்ட் பண்ண போறேன். 0லேருந்து 4 போகாது இல்லையா? அப்போ 6லேருந்து பாரோ பண்றேன். இது 5 ஆயிடும், இது 10 ஆயிடும். 10 minus 4 6, 5 minus 0 5, 3 minus 1 2, 256 கிடைக்குது. இந்த 256 தான் இந்த ரெண்டு ஆங்கிளோட சம். அப்போ ஒரு ஆங்கிளும் என்னவா இருக்கும்? இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறதால 256 நீங்க 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 2ல எத்தனை 2 இருக்கு? 1 2 இருக்கு. 5ல எத்தனை 2 இருக்கு? 2 2s are 4, left over 1. இது மறுபடியும் 16 ஆயிடுது. இந்த 16ல எத்தனை 2 இருக்கு? 8 2s are 16. ஸோ இந்த சி ஆங்கிள் 128, ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் 128. ஸோ ஆன்சர் வந்து சியோட வேல்யூ 128 டிகிரி. அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாபிக்ல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.